இன்னைக்கு ஆரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள், ஆரிக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம் ஆரிக்கு. ஸோ ஆரி கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம் ஃப்ரேமு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ரேம் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிக்கு தேவையான நம்ம போடுவோம்ல ஆரி ஒர்க்ஸ், அதுக்கான நம்ம வந்து இந்த மாதிரி துணி, காடா துணி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கடையில் அது மாதிரியே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம போடக்கூடிய நூல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜரி. இதுக்கு வந்து மம்டா பிராண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் வந்து மம்டா பிராண்ட் அப்படின்னு இருக்கும், A1. அதில் வந்து ஜரி த்ரெட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறப்ப நூல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து கட் ஆகாது, அதுக்காக இந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸில் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பெல் கம்பெனியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட்டர். இப்போ நம்ம ஆரி ஒர்க்குக்கு போடுறப்ப நம்ம வந்து இந்த ரெண்டு நீடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 நீடில் தான் போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 14வது நம்பர் ஊசியை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு, இந்த ஸ்டோனு இதெல்லாம் நம்ம பண்ணுறப்ப 24வது நம்பர் ஊசியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மொத்தமே வந்து ஆரி நீடில் வந்து 14, 24. ஸோ இந்த 2 நீடில் தான் நமக்கு யூஸ் ஆகும். இது ஆரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணுவோம். இது 24ங்கிறது ஸ்டோன் ஒர்க்குக்கெலாம் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 நீடில் தான். ஸோ இந்த பொருள் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி வந்து இதை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.